பையில் ரகசியம். இந்த கதையோட ஹீரோ பிரபுங்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கார். அவன் ஒரு ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவன். ட்ரெயினில் வந்து ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பேக் ஒன்று தனியாக இருக்குது. அது சரி யாரோட பேக்கோ இருக்குது, யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்குது. இவன் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரான். ட்ரெயின் வந்து அவன் போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு எல்லாரும் ட்ரெயின்லேருந்து இறங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது எல்லாருமே போயிடுறாங்க. கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுது. யாருமே ட்ரெயினில் இல்லை. இந்த பையன் என்ன செய்கிறான், அந்த பேக் மட்டும் இருக்குது. என்ன இந்த பேக் மட்டும் இருக்குதே, யாருமே இல்லையே, எல்லாரும் இப்போ இறங்கி போயிட்டாங்களே, இந்த பேக் யாரோடதாக இருக்கும், யாராவது மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறான். எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் யாரும் இல்லை. அப்போ சரின்னு என்ன செய்யறான், அந்த பேக் வந்து யாரோடதாக இருக்கும், சரி யார்கிட்ட எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமா, இல்லை பழைய பேக்காக இருக்குது, இல்லை யாராவது தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்களா, என்னவா இருக்குன்னு ரொம்ப அந்த பையை பற்றி யோசிக்கிறான். சரி எடுத்து என்னன்னு பார்க்கலாம், அந்த பைக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பேகை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, இல்லை போலீஸுக்கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு யோசிக்கிறான். சரி அது உள்ளே என்னதான் இருக்குது, நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தாக்கா அதில் நிறைய ஒரு டைரி ஒன்று, நிறைய பேப்பர்ஸு, அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னாக்கா, இந்த பேகை எடுத்து படிக்கிறவங்க இந்த பேகை வந்து கொண்டு போய் இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இது என்னோட கடைசி ஆசை, தயவு செஞ்சு இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்தவொடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிறான். என்னடா இது, யாரோ ஒருத்தர் இந்த மாரி எழுதி வச்சுருக்காங்களே, இது என்னோட கடைசி ஆசைன்னு வேற எழுதி வச்சுருக்காங்களே, இதை நம்ம செய்கிறதா இல்லை செய்யாமல் இருக்கிறதா, இவங்களை செய்கிறதா செய்யாமல் இருக்கிறதா, இல்லை நம்மளும் இப்படியே பேகை வச்சுட்டு போயிடுறதா அப்படின்னு ஒரே அவனுக்கு குழப்பமாக இருக்குது. கடைசி ஆசைன்னு எழுதியிருக்கிறதுனால அவனுக்கு ஒரு உறுத்தலும் மனசில் இருக்குது. இல்லை இப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னா இவங்களை எங்கே போய் தேடுறது, என்ன ஏதுன்னு யோசிக்கிறான். இதை நம்ம செய்யலாம், இந்த வேலையை அவன் செய்கிறானா இல்லையாங்கிறது தான். மேலும் அப்படி அவன் செஞ்சானா அவனோட லைஃபு எப்படி மாறப்போகுது, எப்படி மாறுது, அவன் செய்கிறதுனாலையோ இல்லை செய்யாமல் இருக்கிறதுனாலையோ அவன் லைஃப் எப்படி மாறுதுங்கிறதான் இந்த கதை. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.